என்ன நிர்மலா மாமி, தமிழ் படித்தா பிச்சை கூட எடுக்க முடியாதா? அது எங்களுக்கு தேவையில்லை. தமிழ் படிச்சுட்டு எவ்வளோ பெரிய பொறுப்புகள்லாம் இருக்காங்க, அது உங்களுக்கு தெரியாது. உங்கள் கண்ணுக்கு தெரிஞ்சதெல்லாம் கிண்டுறது தானே, அல்வா கிண்டுறதை சொன்னேன். இதை பாருங்க முதல்ல. ஹாய் மக்கள், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எனக்கு இருக்க அதே கோவம் தான் உங்களுக்கு இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த வீடியோ பார்த்ததுலேருந்து கடுப்பாக இருக்குது. தமிழ் படித்தால் பிச்சை கூட எடுக்க முடியாதாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நான் என்னோட ஸ்கூல் ஃபுல்லாக தமிழ் மீடியத்தில் தான் படித்தேன். அதையும் தாண்டி இன்ஜினியரிங் படிக்கும்போது ஒரு அரியர் கூட வைக்கல. ஏன்னா நம்ம தமிழ் வழி கல்வி நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்ததுனால. இப்போ நான் நாடு விட்டு நாடு வந்திருக்கேன், அமெரிக்காவில் இருக்கேன். இங்கே நான் டீச்சராக இருக்கேன். இந்த ஊரில் படிக்கிற பசங்களுக்கு பாடம் சொல்லித்தரேன். பாருங்க, இது என்னோட ஓன் கிளாஸ் ரூம். அமெரிக்காவில் 7வது படிக்கிற பசங்களுக்கு நான் அறிவியல் சொல்லி தந்துட்டுருக்கேன். ஸோ தமிழ் படித்தது எங்கேயும் வேஸ்ட்டாக போகல, என்னை முன்னேற்றி தான் கொண்டு வந்திருக்குன்றதுக்கு ஒரு உதாரணமாக இருக்கட்டும் தான் இந்த வீடியோ போடுறேன். ஸோ கற்றோருக்கு செல்லும் இடமெல்லாம் சிறப்பு அப்படின்னு ஒரு அழகான வரியை சொன்னதும் நம்ம தமிழ் மொழி தான். அதனால் தமிழ் படியுங்கள். பாய். என்ன நிர்மலா மாமி, இந்த வீடியோவை பார்த்தீங்களா? தமிழ் எந்த அளவுக்கு உயர்வான இடத்துல கொண்டு போய் வச்சிருக்கு அப்படின்னு. அமெரிக்காவில் 7வது படிக்கிற பிள்ளைகளுக்கு அறிவியல் பாடம் எடுக்கிறாங்க. அது மட்டும் இல்லை, இன்னும் எத்தனையோ உயர்ந்த பொறுப்புகள்லாம் இருக்காங்க. சும்மா தமிழோடையும் தமிழ்நாட்டு மக்களோடையும் தமிழ்நாட்டோடையும் முதல்ல மோதுறதை நிறுத்துங்க. உங்கள் வேலை ஃபினான்சியல் மினிஸ்டர், அது கூட உங்களுக்கு தகுதி இல்லாது தான். ஏன்னா உங்களுக்கு தான் கணக்கு வழக்கே வராது.